வணக்கம், வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை இன்னொரு செஷன்ல உங்களை திருப்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ நாங்க திரைக்கடல் ஓடியும் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு வேலை செஞ்சு திரவியம் தேடிட்டு இருந்தாலும் திரைக்கடல் ஓடாமலும் எப்படி திரவியம் தேடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வாரம் பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு யாரும் ஒருத்தர் தெரியாது. பட் ஒரே ஒரு விஷயம் எங்களை கனெக்ட் பண்ணுறது என்னன்னா, நாங்கள் சூஸ் பண்ண ஒரு சைட் பிஸ்னஸ், ஒரு ஆன்லைன் சைட் பிஸ்னஸ். அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் அண்ட் குட் திங்ஸ் பற்றி தான் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இது என்ன, யார் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஒரு டிப்பிக்கல் டேயில் நாங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாதிரி ஒரு லைவ் செஷனில் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேர் இன்னும் நிறைய சொல்லுங்கள், இன்னும் நிறைய காட்டுங்கன்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களோட ஒவ்வொரு கொஷின்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸையும் நாங்கள் அட்ரஸ் பண்ணுறது தான் எங்களோட நோக்கம். எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு இந்த பிஸ்னஸ், இந்த ஒரு ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு சரியாக வரும்னு நினச்சிங்கன்னா, இதில் வர்ற இன்கம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, you are always welcome to ask us, connect us, talk to us, and we'll be more than happy to guide you. So இது வரைக்கும் நாம் சந்திக்கல அப்படின்னா we'll have a quick introduction. என் பேர் சிவா ஜனார்த்தனம். நான் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டம், இப்போ இருக்கிறது நார்த் கேரளைனா இந்த யூஎஸ். ஒரு 12-13 வருஷமாக யூஎஸில் இருக்கோம். டோட்டலாக ஒரு 25 வருஷம் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ எம் ஆல்சோ ஆன்லைன் பிஸ்னஸ் ஓனர். Now let me pass on to Karthik. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக். சொந்த ஊர் வந்து மதுரை. ஷெஃப் பை ப்ரொஃபஷன். ஹோட்டல் மேனேஜ் முடிச்சு ஷெஃபாக இருக்கேன். இப்போ ஒரு 6 மாசமாக ஃப்ளோரிடாவில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 15 இயர்ஸ் கனடாவில் இருக்கேன். இப்போ ஃப்ளோரிடா வந்த பிறகு ஒரு 6 மந்த்ஸாக இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஆதிட்ட நான் பாஸ் பண்ணுறேன். வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் ஆதிநந்தா. என் பூர்வீகம் வந்து தூத்துக்குடி மாவட்டம். நான் ஒர்க் பண்ணதெல்லாம் சென்னையில ஒரு 20 இயர்ஸா. பை ப்ரொஃபஷன் வந்து நான் வந்து ஒரு ஹோட்டலியர். ஒரு 3.5 இயர்ஸ் பேக் வந்து நாங்கள் கனடா வந்தோம். இப்போ வந்து ஃபுல் டைம் ஜாப் பண்ணிட்டு இதோட ஆன்லைன் பிஸ்னஸை ஒரு சைட் ஹஸ்லா நான் பண்ணிட்டு இருக்கேன். என் பேர் சுனிதா மதன். நான் கனடா ஒன்டாரியோவில் ஒரு ஆல்மோஸ்ட் இப்போ 11-12 இயர்ஸாக இருக்கேன். பேசிக்காக ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஃப்ரம் தி பாஸ்ட் மோர் தென் 20 இயர்ஸ். அண்ட் அது கூட நான் இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ ஹவ் ஃபினிஷ்ட் 1 இயர். நேற்று தான் இந்த ஃபர்ஸ்ட் anniversary. Finished 1 year. Congratulations. Thank you. So yeah. Okay, so வாரம் நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் உங்களை சந்திச்சிட்ருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு ஏன் ஒரு சைட் பிஸ்னஸ் தேவைப்பட்டது, அதுக்கப்புறம் ஏன் இந்த சைட் பிஸ்னஸை ஏன் நாங்கள் சூஸ் பண்ணோம், இதில் என்ன இருக்குது, என்ன இன்வால்வ், நாங்கள் என்ன பண்ணுறோம் அஸ் எ டிப்பிக்கல். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு 9 to 5 ஒர்க்கில் இருக்காங்க. இருந்துக்கிட்டும் இந்த சைட் பிஸ்னஸ் எப்படி பண்ண முடியுது, என்ன பண்ணுறோம், இந்த சைட் பிஸ்னஸில் எவ்வளோ சம்பாதிக்கலாம், இந்த சைட் பிஸ்னஸ் எவ்வளோ லீகல், இந்த சைட் பிஸ்னஸில் எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு வாரம் ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திச்சிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் என்ன பேச போகிறோம்? மார்க்கெட்டிங். ஓகே. ஸோ பேசிக்லி எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் பிஸ்னஸ்னா ஒரு பிராண்ட் இருக்கும், பிராண்ட்னா மார்க்கெட்டிங் இருக்கும். அது வந்து சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் அது வந்து இருக்க தான் செய்யும். அந்த வகையில் எங்கள் பிஸ்னஸ்க்கும் இது அப்ளிகபிள். யார் பிராண்டு, என்ன பிராண்டு அப்படின்னா நாங்கள் தான் பிராண்ட். என்னோட பிஸ்னஸில் நான் தான் பிராண்ட், கார்த்தியோட பிஸ்னஸில் கார்த்தி தான் பிராண்ட், ஆதியோட பிஸ்னஸில் ஆதி தான் பிராண்ட், சுனிதா பிஸ்னஸில் சுனிதா தான் பிராண்ட். தென் மார்க்கெட்டிங்னு வரும்போது நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணுறது, எனக்கு மார்க்கெட்டிங் பற்றி ஒன்றும் தெரியாது, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. அதெல்லாம் பொய். என்ன கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் டைம் படிச்சு முடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணும்போது நீங்க உங்களை பத்தி செய்யாத மார்க்கெட்டிங்கா? யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கும் போது அவங்களுக்கு நீங்க செய்யாத மார்க்கெட்டிங்கா? ரைட். உங்க பார்ட்னர், உங்க ஸ்பௌஸ் வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த டைம்ல அந்த ஏஜ் குரூப்ல இருந்தப்போ உங்களை பத்தி நீங்களே பண்ணிக்காத மார்க்கெட்டிங்கா? ஸோ ஸோ மார்க்கெட்டிங் தெரியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது. நம்ம பண்றோம், நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம பண்றோம், பண்ண தெரியும், பண்ணியிருக்கோம். ஆனா அதுதான் மார்க்கெட்டிங் தெரியாமையே பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிஸ்னஸ்ல வந்து லைக் நான் சொன்ன மாதிரி தியரிட்டிக்கலா பிஸ்னஸ்ல மார்க்கெட்டிங் முக்கியம். பட் நம்ம பண்ற மார்க்கெட்டிங் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். மார்க்கெட்டிங்னு சொன்னாலுமே நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஸ்டோரி டெல்லிங் தான் பண்ணுறோம். ரைட். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம தான் பிராண்ட். ஸோ நம்மளை பற்றி நம்மளே சொல்கிறது தான் தான் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். இது வந்து ஒரு ஃபார்மல் மார்க்கெட்டிங் கிடையாது, எஸ்பெஷலி சேல்ஸ் கிடையாது. ஐ திங்க் இந்த டைமில் ஐ வாண்ட் டு கிவ் த டிஃப்ரென்ஷியேஷன் லைக் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சேல்ஸ் கிடையாது, நாங்கள் பண்ணுறது சேல்ஸ் கிடையாது. சேல்ஸ்னா ஒரு ப்ராடக்டை வந்து வாங்க வைக்கிறது, அந்த அந்த எஃபர்ட்ஸ் தான் நம்ம சேல்ஸ்ன்னு சொல்கிறோம். பட் மார்க்கெட்டிங்னா அந்த அந்த ப்ராடக்டையோ சர்வீஸையோ பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறது, அதுதான் மார்க்கெட்டிங்னு சொல்கிறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த பிஸ்னஸில் ஏன் சேர்ந்தோம், எங்களை பற்றின ஸ்டோரியை சொல்லி தான் வந்து சோ கால்ட் மார்க்கெட்டிங்கை நாங்கள் பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் இஃப் வி கோ அரவுண்ட் த டேபிள் வில் அண்டர்ஸ்டாண்ட். லைக் நாங்கள் உள்ளே வரும்போது மார்க்கெட்டிங்னா அப்போ எங்களுக்கு இருந்த ஐடியா என்ன, எவ்வளோ ஹெசிடேஷன் இருந்துச்சு, இன்னைக்கு அந்த டெஃபினேஷன், மார்க்கெட்டிங் டெஃபினேஷன், எங்களுடைய மார்க்கெட்டிங் டெஃபினேஷன் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருகிட்டயா பேசி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ who wants to go first? ஆதி. ஓகே. ஓகே. இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் டாபிக் சிவா. பிகாஸ் நான் வந்து ஹார்ட்கோர் ஹோட்டலியர், சரிங்களா. மார்க்கெட்டிங்கிறது வந்து அந்த வார்த்தை கேட்டாவே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஹோட்டல்ல கூட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர்லாம் பார்த்தா அவங்க என்னமோ ஹாப்பியா தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நான் வந்து பரிதாபமெல்லாம் ஃபீல் பண்ணுவேன். சம்டைம்ஸ் சேல்ஸ் வரல அப்படின்னா இந்த மார்னிங் மீட்டிங்ல எல்லாம் வந்து அவங்க பயங்கரமா திட்டு வாங்குறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனால மார்க்கெட்டிங்னாவே எனக்கு பேசிக்காவே ஒரு அலர்ஜி உண்டு. ஓ மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு. இந்த பிசினஸ் வந்து நான் கத்துட்டு இந்த பிசினஸ் நான் ஜாயின் பண்றப்ப என் மைண்ட்ல அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ஐயோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பிசினஸ் சொல்றாங்க, ஏன்னா நம்ம முன்னால நம்ம திட்டு வாங்கினவங்க நிறைய பேர் பார்த்திருக்கோம், நம்மளால இது பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு இருந்தது, மைண்ட்ல இருந்தது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒர்க்கையுமே வந்து நம்ம போய் பண்ணி பார்க்காத பட்சத்துல நம்மளுக்கு தெரியாது. சிம்பிள். இப்ப நான் காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே ஹோட்டல்ல நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சப்பயே அந்த ஜாப் எனக்கு தெரியாது. நான் படிச்சது ஒண்ணு, நான் வேலை செய்யறது ஒண்ணு. அப்போ அன்னைக்கு வந்து எனக்கு வந்து என் எஃபர்ட் போட்டு அந்த வேலையை எனக்கு கத்துக்கணும்னு ஒரு மைண்ட் செட் இருந்ததுல. பேசிக்கா நான் வந்து எல்லாருக்கும் என்ன சொல்ல போட்டேன்னா, நம்ம மைண்ட் செட் தான் எல்லாத்துக்கும் காரணம். நமக்கு ஸ்கில் தெரியுது தெரியல, நம்மளோட வில் பவர் என்ன இருக்கு அதுல, நான் கத்துக்கணும். அந்த வில் பவர் இருந்தாதான் நம்ம ஃபர்தராவே மூவ் பண்ணுவோம். நம்ம அந்த வில்லிங்னஸ் இல்லாம இருக்கிற பட்சத்துல நம்ம அதுல இருக்கிற ப்ராப்ளத்தை தான் கண்டுபிடிப்போம். அது இல்ல இது இல்ல அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஐ திங்க் அந்த மைண்ட் செட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் வெளியே வரணும். ஐ திங்க் அந்த மைண்ட் செட்ல இருந்து நான் வெளியே வந்ததுனாலதான் இதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். பிகாஸ் நான் வந்து நான் மார்க்கெட்டிங் பர்சன். பட் இன்னைக்கு வந்து ரொம்ப கான்பிடென்டா அது எனக்கு பண்ண முடியுது அப்படின்னா என் மைண்ட் செட்டை நான் ஃபர்ஸ்ட் மாத்தினேன். இல்ல நம்மளால முடியும், நம்ம ட்ரை பண்ணணும். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ற இந்த ஆன்லைன் பிசினஸ்ல வந்து நம்மளோட ட்ரைனிங்கும் அது மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. இப்ப என்னன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரே ட்ரைனிங் தான் கொடுக்குறாங்க. நம்ம கம்யூனிட்டியில வந்து இப்போ வந்து 250K பீப்புள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரே ட்ரைனிங் தான் கொடுக்குறாங்க. இப்ப இது வந்து நம்ம கையில மட்டும்தான் இருக்கு, இதை ஃபர்தரா நம்ம எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்றோம், நம்ம நிறைய ட்ரைனிங் எல்லாம் கத்துக்கிறோம். பட் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எந்த ஒரு விஷயமே வந்து பை லேர்னிங் we have to action it, then we can able to get the result. கத்துட்டு நான் எதுவுமே பண்ணாம அப்படியே உட்காந்துருந்தா நம்மளுக்கு எதுவும் வராது. கத்ததை கொஞ்சமாவது நம்ம செயல்படுறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் கம்பேர் பண்ணணும். இதை வந்து ஒரு சைடு ஹஸ்லா நம்ம பண்றப்ப இது மூலமா நம்ம வந்து ஒரு இன்கம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம எஃபர்ட் அதுல என்ன செய்யணும், கண்டிப்பா
இருக்கிற ரிசோர்ஸை பயன்படுத்தி நம்ம போடணும். அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு இந்த ரிசல்ட் தெரியும். இப்ப இந்த ஜேர்னி ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா Facebook அதுக்கு அடுத்த அலர்ஜி. ஏன்னா சோசியல் மீடியா பார்த்தாவே கைகெல்லாம் பதற ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ இருக்கிறப்ப வந்து இன்னைக்கு பாருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Facebookல தைரியமா போட முடியுது, இன்னைக்கு லைவ்ல வர முடியுது. அந்த தைரியத்தை இந்த இந்த பிசினஸ் எனக்கு கொடுத்தது. ஏன்னா அதுவும் ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் ஸ்கில். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம செல் பண்ணல, வி ஆர் ஒன்லி மார்க்கெட்டிங் த பிசினஸ் மாடல், ரைட்? இன்னைக்கு தைரியமா ஜனங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுது, நம்ம ஆடியன்ஸ் கிட்ட நம்மளால பேச முடியுது, நம்ம லீட்ஸ் கிட்ட நம்மளால பேச முடியுது நம்ம பிசினஸ பத்தி. அதெல்லாமே வந்து இந்த மார்க்கெட்டிங் நம்மளோட இது ஒரு ஸ்கில்ல இந்த பிசினஸ் நம்மளுக்கு கத்து கொடுத்துருக்கு. அதுதான் மார்க்கெட்டிங், அதை தான் நம்ம பண்றோம். பிகினிங்ல பாத்தீங்கன்னா Facebookல ஃபேஸ்லெஸ் மார்க்கெட்டிங் தான் நான் பண்ணேன். மீன்ஸ் என் ஃபேஸ் எல்லாம் நான் ரொம்ப காமிச்சல. நான் வந்து சாதாரணமா ஒரு இன்ஸ்பிரேஷனல் கோட்ஸ், அப்புறம் ஸ்லோவா பிசினஸ் கோட்ஸ், அப்புறம் வந்து ஒரு டெஸ்டிமோனியல், அந்த மாதிரி ஸ்லோவா 1 by 1 நான் அப்படியே அந்த பிசினஸ் நம்ம ட்ரைனிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி மெதுவா கத்துட்டு ஒவ்வொன்னா என்ன ட்ரைனிங்ல சொல்றாங்க அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு நாளும் ஆனா ஒரு முன்னேற்றம் இருக்கணும். நம்ம கத்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்புறம் ரீல்ஸ் போடுறது, ஸ்டோரிஸ் போடுறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ எடுக்கிறது. அப்பதான் அந்த பயம் நம்மளுக்கு என்ன செய்யும், போகும். இன்னைக்கும் நிறைய தவறுகள் இருக்கு, பரவாயில்ல. ஆனா தவறுகள் நான் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு நான் பயந்து ஒதுங்கதான் கூடாது. நான் பண்ண எனக்கு வந்து ஒரு காலத்துல அது என்ன செய்யும், பலன் அளிக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து லைவ் பண்ற அளவுக்கு என்னால இருக்கு, என்னால வர முடியுது. தனியா பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு நம்ம குரூப்பா பண்றோம், நம்ம மல்டி லாங்குவேஜ்ல இருக்கிறவங்க கூட பண்றோம், டிஃபரெண்ட் ப்ரொஃபஷனல் கூட பண்றோம். மேபி நான் ரொம்ப கம்யூனிகேஷன்ல ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்திருக்கலாம் இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமா பண்ண அந்த கான்பிடன்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த வில் பவர் இருக்கணும், மைண்ட் செட் இருக்கணும். ரெண்டாவது அந்த கான்பிடன்ஸ். அதுக்கப்புறம் இன்னைக்கு மூணாவது நான் எல்லாருக்கும் என்ன சொல்ல விருப்பப்பட்டேன்னா, நம்ம ஆக்ஷன் எடுக்கணும், ஆக்ஷன் பண்ணணும். அதை ஒரு விஷயத்த கத்துக்கணும், ஆக்ஷன் பண்ணணும். 100% அதுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு நான் மார்க்கெட்டிங் பர்சனா இருந்து என்னால என் பிசினஸ் என்ன மாடலை வந்து என்னால மார்க்கெட் பண்ண, சோசியல் மீடியால மார்க்கெட் பண்ற அளவுக்கு இந்த பிசினஸ் வந்து எனக்கு என்ன செஞ்சிருக்கு, கத்து கொடுத்துருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே வந்து நம்ம யாரையும் ஒருத்தருக்கு நம்மளுக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி. இன்னைக்கு எல்லாரையும் நம்மள கனெக்ட் பண்ண வச்சிருக்கு பாருங்க. நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, நீங்க நார்த் கேரோலினால இருக்கீங்க, கார்த்திக் புளோரிடால இருக்காங்க, சுனிதா வந்து ஆன்டோரியோல இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரே இடத்துல எல்லாத்தையும் கூட வச்சிருக்கு பாருங்க. அதுவும் இந்த மார்க்கெட்டிங்கால நம்மளுக்கு கிடைச்ச கனெக்ஷன் தானே. நான் என்ன சொல்றேன்னா, பாசிட்டிவ் சைட்ஸ் திங்க் பண்ணலாம். நம்மளோட நெகட்டிவா நம்ம திங்க் பண்ண தேவையில்லை. அதுல ஐயோ என்னால முடியாது அப்படிங்கிறது வேண்டாம். 100% ஒரு நான் மார்க்கெட்டரா, ஒரு ஹோட்டலியரா இருந்து என்னால இன்னைக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ண முடியும் ஆன்லைன்ல அப்படின்னா, இப்போ என்ன மாதிரி யாராவது வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா நான் சொன்னேன், எனக்கு ஒரு அலர்ஜி இருந்தது. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் பத்தி நான் பரிதாபப்படுவேன், அவங்க ஜாலியா இருந்திருக்காங்க. பட் இன்னைக்கு இட்ஸ் ஓகே. அவங்களும் இதே மாதிரிதான் ஒரு தைரியத்தோட வில் பவரோட என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்து பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு அந்த வில் பவர் எனக்கு இருக்கு. அது இந்த பிசினஸ் எனக்கு என்ன செஞ்சிருக்கு, கத்து கொடுத்துருக்கு. அந்த ஸ்கில்ல இன்னைக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், லேர்ன் பண்ணிருக்கேன். அதை ப்ரௌடா நான் எல்லாருக்கு முன்னாலே என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஹெசிடேஷனோட இருக்கிற யாரா இருந்தாலும், ஹெசிடேட் பண்ணிட்டே இருந்தா நம்ம காலம் ஃபுல்லா ஹெசிடேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா. நாளைக்கு ஒரு நாள் வருத்தப்படுவோம், ஐயோ அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், ட்ரை பண்ணி இருந்திருக்கலாமே, பண்ணி இருந்தா நான் நல்லா இருப்பேன். அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிரும். அதுக்கு ட்ரை பண்ணிட்டு வரலையா, ஓகே நான் ட்ரை பண்ணேன், மேபி என்னோட கெப்பாசிட்டிக்கு அது இல்லைங்கிறது, தட்ஸ் அ டிஃபரெண்ட் பெயின். அன்னைக்கு நாளைக்கு வந்து ஐயோ இவ்வளவுதானா, நான் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்திருந்தா பண்ணியிருந்திருக்கலாமே, அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப ஹார்ட் ஃபீலிங்கா இருக்கும். அதனால யாராவது எங்களை வாட்ச் பண்ணிட்டு இப்ப எங்களை பாக்குற ஆடியன்ஸ்க்கு மார்க்கெட்டிங் தான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் அப்படின்னா, அது கிடையவே கிடையாது. இந்த பிசினஸ்ல உங்களுக்கு பாசிட்டிவ் வில் பவர் இருந்து கத்துக்கணும்னு ஒரு ஆசை இருந்தா இந்த பிசினஸ் உங்களுக்கு கஷ்டமே என்னது கிடையாது சிவா. அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஷூர், தேங்க்யூ, தேங்க்ஸ். நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு வந்து கத்துக்கிறதுக்கு ஆர்வம் இருந்தால் இங்க கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு, ரைட்? ஒரு 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 சில தடவை பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்டா, சரி தெரியாது, ஓகே இன்னைக்கு தெரியாது, ஃபைன். எத்தனை நாளைக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்க? 2 மாசம், 3 மாசம், 4 மாசம், 6 மாசம், 1 வருஷம்? அதுக்கப்புறமும் நீங்க தெரியாதுன்னு தான் சொல்லுவீங்களா, இல்ல கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்களா? அது வந்து உங்க தேவையை பொறுத்து, ரைட்? நீங்க வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காலம் பூரா தெரியாதுன்னே கூட இருந்துடலாம், அது உங்க சாய்ஸ். ஆனா தெரியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை கத்துக்கிறதுக்கான வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ எனக்கு தெரியும் அப்படின்னு நம்மளை நாமளே மாத்தி காமிக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்.
எல்லாமே அப்படித்தான். நீங்க இப்போ ஹோட்டல்ல இருக்கீங்க, டே 1ல நீங்க என்ன வேலை செஞ்சீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு எவ்வளவு வேலை செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இது எப்படி கரெக்ட். எப்படி சாத்தியம்? எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டா இது உள்ள போனோம். எல்லாம் தெரிஞ்சுட்டா உள்ள போனோம். இல்ல உள்ள போனப்போ ஃபர்ஸ்ட் டே போனப்போ, ஓ என்ன வேலை இருக்குமோ, எப்படி இருக்குமோ, அது எப்படி செய்யணும்னு தெரியாதே, இது எப்படி செய்யணும்னு தெரியாதே, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, இப்படிலாம் இருந்திருக்கும் இல்லையா? இன்னைக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு? கண்ணை மூடிட்டு உங்களால செய்ய முடியும். கரெக்ட். எப்படி வந்துச்சு? பிராக்டிஸ். மோர் தேன் பிராக்டிஸ், யூ ஆர் வில்லிங் டு லேர்ன். கரெக்ட். ஓகே, எனக்கு சொல்லிக் கொடுங்க. எனக்கு தெரியாது. ஆமா, எனக்கு தெரியாது. தட்ஸ் ஃபைன். சொல்லிக் கொடுங்க, நான் கத்துக்கிறேன். கத்துக்கிட்டு செய்றீங்க. செய்ய செய்ய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க இன்னும் பெட்டரா செய்றீங்க. இப்போ நீங்க 4 பேர் வந்தாலும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்னஸ் இருக்கு, அண்ட் கான்ஃபிடன்ஸும் இருக்கு. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இட்ஸ் ஜஸ்ட் பை லேர்னிங். ஐ மீன் யுவர் மைண்ட் செட். நீங்க சொன்ன மாதிரி இஃப் யூ ஆர் வில்லிங் டு லேர்ன், தெர் இஸ் அ வே. இந்த பிசினஸ்ல எப்படி சொல்றது, இப்போ நாட்டு நடப்பெல்லாம் நடக்கிறத பார்த்தோம்னா, நமக்குன்னு சொந்தமா ஒரு வருமானத்துக்கான வழி இருக்கணுங்கிறது ரொம்ப 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 அவசியம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், லே ஆஃப்ஸ் வந்து லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் போயிட்டு இருக்கு. யாருக்கு என்னைக்கு எப்போ வேலை போகும், எங்க சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்குன்னு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கிறது தான் புத்திசாலித்தனமா இருக்கும். பட் அதுல எப்படி சர்வைவ் ஆகுது, அதுல எப்படி நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம நம்மளையே மார்க்கெட் பண்ணிக்கிறதுக்கு நாம கத்துக்கணும். லைக் இப்போ என்ன நீங்க பாக்குறீங்க, எல்லாரையும் நீங்க பாக்குறீங்க. ஸோ யூ கேன் கனெக்ட். ஓகே, என்ன மாதிரி அவங்களும் இருக்காங்க, என்ன மாதிரி அவங்க சுச்சுவேஷன்ல இருக்காங்க, அப்படி வர்றதுதான் மார்க்கெட்டிங். அதை தான் நாங்க வந்து மார்க்கெட்டிங் சொல்றோம். பேசிக்கலி we are just selling ourselves. நாங்க எங்களுடைய சுச்சுவேஷன், எங்க எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். அதை தான் நாங்க மார்க்கெட்டிங் சொல்றோம். அதுக்கு வந்து இனிஷியலி கொஞ்சம் ஷையா இருக்க சான்சஸ் இருக்கு. பட் நம்ம வந்து அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு நம்ம லைவ் பண்றோம், இந்த மாதிரி குரூப் செஷன் பண்றோம், Q&A பண்றோம், எல்லாம் பண்றோம் அப்படின்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டோம். நம்ம எப்படி ஒரு சகஜமா ஒரு ஃபேமிலி மெம்பர் கூட ஃபேஸ் டைம் பண்றோமோ, வீடியோ கால் பண்றோமோ, அந்த மாதிரி தான். இதுல ஹெசிடேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது எல்லாத்தையும் விட நம்ம ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம்ல எல்லாமே கிளியரா ஈஸியா ஃபாலோ பண்ற மாதிரி வீடியோஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸே கிடையாது. ஸோ லெட்ஸ் ஆஸ்க் கார்த்தி. அவர் என்ன நினைச்சாரு உள்ள வரும்போது, இப்போ என்ன நினைக்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நன்றி சிவா. நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னபோது சொன்னீங்க மார்க்கெட்டிங் பத்தி தெரியாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்க. என்னோட கேஸ்ல வந்து அது கொஞ்சம் ஃபிளிப்டு. ஏன்னா அப்பா வந்து மார்க்கெட்டிங் பிசினஸ் தான். ரிட்டையர்ட் ஆகிற வர பண்ண வந்து மோட்டார் ஜெட் பம்ப் தெரியும் இந்தியாவில், போர்லாம் போட்டு ஜெட் பம்ப் கம்பெனி, கோயம்புத்தூர் கம்பெனிக்கு வந்து மதுரை சைடு சவுத் சைடு வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு பெரிய பயமே, ஏன்னா அப்பா நல்லா பேசுவாங்க. அப்பா நல்லா பேசுறதுனால நீங்க எப்பவுமே ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அப்பா நல்லா பேசி ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தாங்கன்னா பசங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, பேசுறது. சோ ஏன்னா அப்பா பாத்திருக்கேன். அப்பான்னா அப்ப மார்க்கெட்டிங்னாலே எல்லாம் அட்ராக்ஷன் மார்க்கெட்டிங் தான். இப்பயாவது பரவாயில்ல, சோசியல் மீடியா எல்லாம் வந்துருச்சு. அப்போ அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா டிராவல் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஊரா போயிட்டு வரணும், நல்லா பேசுவாங்க. அதனால இந்த ஷிப்பிங் ஹேண்டில் பண்ணோம், அதெல்லாம் இருந்துச்சு. அதனாலே நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணேன். எனக்கு வந்து இது சரிப்பட்டே வரக்கூடாது தெரிஞ்சதுனாலதான் பயந்தேன். நீங்க வந்து தெரியாம பயப்படுறவங்க ஒரு ரகம், தெரிஞ்சதுனால பயந்தேன் அப்போ உள்ள சூழ்நிலைக்கு. அதனாலதான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுமே வந்து நான் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா ஹவுஸ் கீப்பிங் எதுனால செலக்ட் பண்ணிருக்கலாம். நான் கிச்சன்ல ஷெஃபா நம்ம ஒரு சேஃபா ஒரு இடத்துல உட்காந்துருப்போம், அந்த ஹியூமன் ரிலேஷன்ஸ் இல்லாம கொஞ்சம் நம்ம வேலை நம்ம உண்டு இருந்திருப்போம், பேசுற அதனால ரொம்ப பயந்தேன். எனக்கு நம்ம இதுக்கு முன்னாடி செஷன்லாம் நம்ம சொல்லியிருக்கேன் ஏன் இந்த சூஸ் பண்ணோன்னு. ஸோ எனக்கு இந்த மாதிரி நல்லா வரும்போது ரொம்ப யோசிச்சேன், என்னால ரொம்ப பண்ணவே முடியாதோ அப்படின்னு நினைச்சேன். அப்படின்னு நினைச்ச போது தான் நம்ம அந்த ட்ரைனிங் வெப்சைட்டை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம்ல, இது எப்படி மார்க்கெட்டிங், இந்த மாதிரி என்ன மாதிரி மார்க்கெட்டிங் சொல்லிட்டு. ஸோ இப்போ உள்ள சூழ்நிலைக்கு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், பேசிக்கலி எந்த ஒரு பிசினஸ் எடுத்தாலுமே அட்ராக்ஷன் மார்க்கெட்டிங் தான். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வந்து சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் எல்லாம் ஆயிடுச்சு.
இப்போ ஃபேஸ்புக்கு, யூடியூப் இல்லை ட்விட்டர் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருந்தாங்க. அப்போ கூட எனக்கு பெரிய டவுட் இருந்தது, என்னடா நம்ம ஃபேஸ் எல்லாம் நான் எனக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே இருந்தது இல்லை சொல்ல போனால். ஃபேஸ்புக்கில் ஆக்டிவிட்டினா இயர்லி ஒன்ஸ் ஏதாவது ஃபேமிலி பிக்சர் போஸ்ட் பண்ணுறதோட சரி. இப்போ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கூட இல்லை, நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ ஆதி சொன்ன மாதிரி தான், சரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் பார்ப்போம் அப்படின்னு பண்ணிட்டு. இன்னொன்று சொல்லி ஆனோம், இப்போ ஆதி வந்து எனக்கு ஜூனியர். எங்கள் காலேஜில் வந்து நாங்கள் திருச்சியில் ஒன்றா படிக்கும்போது ஜூனியர். அவங்க வந்து அவங்களும் அப்படிதான் அமைதியாக இருப்பாங்க காலேஜ். நாங்கள் ஃபியூ வேர்ட்ஸ் தான் பேசியிருப்போம். அப்போ இப்போ அவங்க பேஜ் போய் பார்க்கும்போது நல்லா பேசுறாங்களே, ஒருவேளை ட்ரைனிங்னால இருக்கும், ஒருவேளை நம்ம பார்ப்போம். ஏன்னா குக்கிங், இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் குக்கிங், டிரைவிங் எல்லாம் அப்படிதான். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரிதான் இதுலயும் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்றோம், பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை மார்க்கெட்டிங் பண்றோம் அப்படின்றப்போ நம்ம கண்டிப்பா வந்து அந்த ரிலேஷன், ஹியூமன் ரிலேஷன் வேணும், அந்த ஹியூமன் கனெக்ஷன்ஸ் வேணும். அப்படி இருந்தா நம்ம கைட் பண்ணவும் முடியும் பிசினஸ்ல. ஸோ அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் எடுத்துக்கிட்டேன். சரி இப்பெல்லாம் வீடியோ எல்லாம் பண்றாங்க, பரவாயில்லையே, அப்ப அவ்வளவு அமைதியா இருந்துட்டு அப்படின்னா ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு. சரின்னு போன போது இப்ப ஆதி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிக்சர் ஆட் அந்த மாதிரி ரன் பண்றது, அப்புறம் மித்தவங்க வீடியோ போட்டு அந்த ஆட் ரன், அதுல கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆனேன். ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் குக்கிங், டிரைவிங் மாதிரிதான். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் யாருமே எடுத்தோன்னா டிரைவ் பண்ணிட மாட்டாங்க. எடுத்தோன்னா பண்ணா ஒரு டிஷ் வந்து எப்படியும் அது சொதப்பதான் செய்யும், அது எனக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா சரி ட்ரை பண்ணுவோம், திருப்பி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜா போனா அதுக்கான ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் எல்லாமே அந்த மார்க்கெட்டிங் நம்ம பிசினஸ்ல இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா இருந்தது. இதுக்கப்புறம் இது பண்ணணும், இது வந்து எப்பவுமே ஜம்ப், ஓகே ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நம்ம ஆட் போடணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இல்லை. அது மாதிரி இன்னொன்று வந்து கத்துறதுக்கான டைம் இருந்துச்சு. ஒரு ப்ரெஷர் இல்லை இந்த பிசினஸ்ல வந்து, ஒரு டார்கெட் இல்லை. அதனால சரி நம்ம மெதுவா பண்ணுவோம், நம்மளுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம வீடியோவோ இல்லை ஏதோ இந்த பிசினஸை பத்தி போட்டு ஆட் பண்ணுவோம். அது மாதிரி இன்னொன்னு பெஸ்ட் இதுல பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எக்ஸிபிட் பண்ணணுன்ற மட்டும் அவசியம் இல்லை. இப்போ இது குளோபல் பிசினஸ்னால நம்ம ஆட் வந்து இப்போ பாத்தீங்கன்னா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியால நம்ம ரன் பண்ணலாம், மலேசியால ரன் பண்ணலாம். ஸோ as long as you are comfortable whenever you are ready you can exhibit. அதனால எனக்கு அந்த கூச்சம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சோஷியல் மீடியால இன்டராக்ஷன் பண்ணிருக்கோம். போன வருஷம் கேட்டீங்கன்னா இதெல்லாம் பாசிபிளே இல்லைன்னு சொல்லியிருப்பேன். இது பண்ணுவியா அதை பண்ணுவியான்னா நான் கண்டிப்பா இல்லை, என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இதுல இந்த பிசினஸை பொறுத்தவரை மார்க்கெட்டிங்ன்ற விஷயத்துல வந்து முக்கியமான என்ன இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் வந்து எல்லாம் ஷெல்லுக்குள்ள இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் தருது. ஸோ திஸ் இஸ் நாட் த பிசினஸ் ஒன்லி ஃபார் எப்படி சொல்றது, ஃபார் மணி, இட்ஸ் ஆல்சோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். எக்ஸாக்ட்லி அதையும் வளர்க்கறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி திஸ் இஸ் மார்க்கெட்டிங், இந்த பிசினஸை பொறுத்தவரை திஸ் இஸ் நத்திங் பட் லைக் எனி அதர் பிசினஸ். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ப்ராடக்ட் யூ செல், இட்ஸ் பேஸ்ட் ஆன் த கமிஷன் விச் இஸ் ஹையர் கமிஷன் தேன் எனி அதர் பிசினஸ். இல்லைன்னா அட்ராக்ஷன் மார்க்கெட்டிங், அதை பத்தி போய் பேசணும். அட்ராக்ஷன் மார்க்கெட்டிங்னாலே wholly based on social media and stuff. ஸோ புதுசாக வர்றவங்க எதுக்கு ரெடியா இருக்கணும்னா, சொதப்பும், எனக்கு சொதப்பி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா கண்டிப்பா ஒரு ஒரு பை பீரியட்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த அட்ராக்ஷன் மார்க்கெட்டிங்க்கு உங்களுக்கு நல்ல ஐடியாஸ். அது மாதிரி இன்னொன்று வந்து நான் எனக்கு கம்ப்யூட்டர்ல ரீல்ஸ் பண்றது இதெல்லாம் இப்போ வந்து நான் வந்து வெளியே இந்த இதெல்லாம் எப்படி பண்றாங்க அவ்வளவு தைரியமானு நான் பார்த்தால. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ரீல்ஸ் பண்றது, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நிறைய ஆயிடுச்சு, என்னென்னமோ பண்றாங்க. என்னென்ன பண்றதுக்கு நம்ம ஏன் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து பிசினஸ்க்கு நம்ம ஒரு எக்ஸிபிட் பண்ண முடியாது, மித்தவங்களை ஹெல்ப் பண்ண முடியாது, நம்மள மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்றதான் இந்த பிசினஸ்ல மார்க்கெட்டிங்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது. பர்ஃபெக்ட், சூப்பர், தேங்க்ஸ் கார்த்திக். ஸோ கார்த்திக் சொன்ன ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்லேயே பல வகை இருக்கு. நம்ம அப்ளை பண்ற ஸ்ட்ராட்டஜி இஸ் கால்டு அட்ராக்ஷன் மார்க்கெட்டிங். அட்ராக்ஷன் மார்க்கெட்டிங்னா என்னன்னா, நம்ம வந்து மக்களை சேஸ் பண்றது இல்லை, மற்றவங்களை வந்து நம்ம கிட்ட வந்து இது என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்க வைக்கிறது தான் அட்ராக்ஷன் மார்க்கெட்டிங். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் இஸ் ஸ்டார்டட் பை அதர்ஸ். ஸோ மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்கும்போது நமக்கு சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளா போய் இதை பற்றி யோசிங்க, இதை பற்றி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இட் பிகம்ஸ் மோர் இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி. இட் பிகம்ஸ் லைக் அன்கம்ஃபர்டபுள். நம்ம சொல்ல போகிற நேரத்தில் அவங்களுக்கு
லிசனிங் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கும். பட் இதுவே வந்து நம்மளை பார்க்குறவங்க அவங்களா வந்து என்ன சொல்ல வர்றீங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், இதை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்கும்போது கன்வர்சேஷன் பிகம்ஸ் மோர் ஈஸியர். ஸோ அப்போ வந்து அவங்க லிசனிங் மோடில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. அப்போ நம்ம அதை ஆன்சர் பண்ணும்போது the message is conveyed sooner or easier. அவங்க they're able to relate, they're able to connect sooner. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து இந்த நம்ம ட்ரைனிங் பிளாட்ஃபார்மில் கிளியராக சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கே கூட ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் உள்ளே வந்து பார்க்கும்போது ஆமாம்ல இது பெட்டராக இருக்கே, சயின்டிஃபிக்லி இது கரெக்டாக இருக்கே, லாஜிக்கலாக இதுதானே ஒர்க் அவுட் ஆகும், நம்ம ஏன் இதை பற்றி யோசிக்கல, அந்த மாதிரி தான் நிறைய தாட்ஸ் வந்திருக்கு இது வரைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சோஷியல் மீடியானாலே ஒரு 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 ஃபியர் இருக்கும். நம்ம வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம்னா 99.99% டைம் பாஸுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இதே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மட்டுமே நம்பி அதை மட்டுமே யூஸ் பண்ணி எத்தனையோ பேர் எவ்வளவோ கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. அவங்க வந்து அதில் ஒரு பொட்டன்ஷியல் பார்த்தாங்க, அதுலேயே இறங்கிட்டாங்க. அவங்க வந்து நான் என் மூஞ்சியை காமிச்சா எப்படி மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்லாம் அவங்க நினைக்கிறதே கிடையாது, நினைக்கவும் மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அப்படி இறங்கினவங்க இன்னைக்கு எல்லாம் வந்து there are lots and lots of influencers who are making tons and tons of money just on the social media platform. ஆனால் நம்ம வந்து 9 to 5 ஒர்க்குக்கு போகிறோம், நம்ம கரெக்டாக வேலை செய்யணும், கரெக்டாக வேலைக்கு போயிடணும், ஏன்னா சொன்னதை விட அதிகமாக வேலை செய்யணும், அப்ரிசியேஷன் வாங்கணும், அது அவ்வளோதான். அதுதான் நம்மளுடைய வேர்ல்டு, நமக்கு தெரிஞ்ச உலகம் அதுதான். இப்போ சோஷியல் மீடியாவுக்கு வரணுன்னாலே நம்ம அதிகபட்சம் ஒரு ஃபேமிலி பிக்சர் போடுறது, இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே விஷயம் சொல்கிறது, இவ்வளோ தான் பண்ணியிருப்போம். அதுக்கு தான் அந்த சோஷியல் மீடியானே நினச்சிட்டு இருந்த காலம்லாம் இருக்குது. ஓகே இவ்வளோதான், இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, அந்த சோஷியல் மீடியாவோட ரீச்சை யூஸ் பண்ணி எவ்வளோ பேர் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க, அந்த ரீச்சை இந்த பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ட்ரைனிங் பிளாட்ஃபார்மில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்துட்டா கூட சரி இறங்கிட்டேன், எனக்கு இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருச்சு, சரி இறங்கிட்டேன், அடுத்தது இந்த பிஸ்னஸை வந்து 4 பேருக்கு நான் சொல்லணும், எப்படி சொல்கிறது, எங்கே சொல்கிறது, அந்த கொஷின்ஸ் வரும், ரைட்? அதுக்கு ஆல்ரெடி ஆன்சர்ஸ் இருக்குது இந்த ட்ரைனிங் பிளாட்ஃபார்மில். இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரீச் அதிகப்படுத்தலாம், எப்படி பேசலாம், எப்படி நம்ம பேசணும், எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே கிளியராக சொல்லி கொடுத்துருக்காங்க. மோரோவர் இந்த டீமில் எல்லாருக்குமே இப்போ எல்லாருமே அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவலுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த கொஷினாக இருந்தாலும், எவ்வளோ ஷையாக இருந்தாலும், நீங்கள் யாரை வேணால் எங்களை ரீச் அவுட் பண்ணலாம். வில் பி மோர் தென் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட் ஹவு டு ஓவர் கம் திஸ் ஷைனஸ். லைக் கேமராக்கு முன்னாடி வந்து பேசுறது இல்லை இது பண்ணுறது எனக்கு அவ்வளோ ஒன்றும் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா கூட உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் மார்க்கெட் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். உங்கள் பிஸ்னஸ் உங்களை பற்றி நீங்களே மார்க்கெட் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். அதுக்கான எந்த தடை இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த ட்ரைனிங் பிளாட்ஃபார்மும் நாங்களும் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம். இஃப் லெட்ஸ் கோ டு சுனிதா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க எப்படி நினைச்சாங்க ஃபர்ஸ்ட், இப்போ எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்போம். ஷூர். வணக்கம் எல்லாருக்கும். ஸோ எந்த பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஐடி ப்ரொஃபஷனல் இருந்தாலும் நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஜீரோவாக இருந்தேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாலையும் எப்பயும் அந்த அக்கௌண்ட் ரொம்ப ஆக்டிவ்னா கிடையாது. தோ நான் பிஸ்னஸில் வந்தாச்சு. ஸோ அப்போனா சுத்தம் எனக்கு இன்ஸ்டாகிராம்னே லைக் இட்ஸ் லைக் என்ன சொல்றது, கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி யூஸ் பண்ணதே கிடையாது நான் இன்ஸ்டாகிராமு. ஃபேஸ்புக்கில் எப்பயோ அது எப்போ கிரியேட் பண்ணாங்க ஞாபகம் இல்லை, ஒரு 20 நிமிஷம் முன்னாடி ஏதோ ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன், தட்ஸ் ஆல். ஒரு ஃபோட்டோ கூட அதில் போட்டது கிடையாது நான். ஸோ இட் வாஸ் லைக் தட். ஸோ தட் வாஸ் மை பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க் எனக்கும். லைக் ஓகே என்னால் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸ்புக்கில் அது எங்கே போய் கிளிக் பண்ணும், அது நேவிகேஷன் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப் எனக்கு ரொம்பவே ஐ டோன்ட் லைக் யூனோ டூயிங் தட், பிகாஸ் ஐ நோ லைக் சாஃப்ட்வேர்ல இருக்கனால ஐ நோ அது நேவிகேஷன் இது தேடுறது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக. ஐ டோன்ட் லைக் தட். ஐ நோ வாட் ஐ ஹேவ் டு டூ, பட் ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் மோர் இரிட்டேட்டிங் ஃபார் மீ. அது பண்ணுமான்னு எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் ஐ செட் ஓகே லெட் மீ கிவ் அ ட்ரைன்னு லைக் ஐ ஸ்டார்டட் டெஃபினெட்லி.
And ஆதி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐ வாஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள் ஷோயிங் மை ஃபேஸ். ஃபோட்டோஸ் கூட நான் ஸ்டார்டிங்ல போடல. ஒன்லி தட் கோட்ஸ், மோட்டிவேஷனல் கோட்ஸ். அப்படிதான் நான் எங்க பிசினஸ்லயும் அதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, ஸ்டார்ட் வித் மோட்டிவேஷனல் கோட், so that you become comfortable posting, at least on the posting. That's the beauty of this business, right? அவங்க புஷ் பண்ண மாட்டாங்க. So you have to be comfortable doing what you're doing, because the attraction market இருக்கனால, if you are uncomfortable doing it, people will know that நீங்க பண்றது நீங்க comfortable இல்ல, so people are not going to come to you, right? So that is why there's a beautiful training being given as part of a business community. எப்படி நீங்க அந்த uncomfort zone ல இருந்து வரலாம், அது step by step, right? First like quotes post பண்ணுங்க, அதுக்கப்புறம் மேபி போட்டோ கூட வேண்டாம், லைக் ஜஸ்ட் டேக் அ வீடியோ. கார்ல போறீங்களா, ஜஸ்ட் சீனட்டிக் வீடியோ எடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் தே கிவ் ஐடியாஸ் எப்படி எப்படி பண்ணலாம்னு. ஸோ தட்ஸ் தி வே ஐ ஆல்சோ ஸ்டார்டட். அண்ட் but the only advantage was for me, like though, because my job is like that, web conferences, talking to each other, so I was not uncomfortable talking. I was very comfortable. அந்த எனக்கு drawback கிடையாது எனக்கு. Only thing is I have to come and talk in front of public, right? Unknown people, right? Known people I don't mind talking. So அது ஒரு uncomfortable எனக்கு இருந்தது. தென் நான் இப்போ எப்படி நினைச்சுப்பேன்னா, இப்போ நம்ம லைவ்ல இருக்கோம், ஐ ஜஸ்ட் திங்க் ஐ எம் இன் மை பிரெயின், இட் இஸ் லைக் நாங்க 4 பேர் தான் இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கோம். I don't think beyond that. Oh, 1,000 people are watching my, might watch, or 1 million people might watch. Now the thought process எடுத்துன்னு வரது கிடையாது. I just think only 4 of us, we are talking, we are sitting in a room, like in my office we do it, conference meeting my nadakadu. So that's what is in my mind now. So I don't take that pressure. Okay, so many people are going to watch, avanga vandu enna judge பண்ணுவாங்க, this that, so I don't do that. And even if they judge, I really don't care about it. So adu. And I think யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, I think ஆதி நீங்க சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து where there is a will there is a way, right? நேத்து தான் ஏதோ கோட் படிச்சிருந்தேன் நானு. நீங்க வந்து if you want to, the mindset வந்துடுச்சுன்னா you will find ways to do it. Correct. If your mindset is I don't want to do it, you will find ways of finding excuses how I should not do it. Correct. Right? So and the mindset is very very important. And அது வந்து நீங்க செல்ஃபா தான் கான்கர் பண்ண முடியும். You have to conquer that, because யாரோ ஏதோ சொல்ல போறாங்க நினைச்சிட்டு you shouldn't be like stopping yourself from a golden opportunity, right? So அது வந்து ரொம்ப முக்கியம். And third point is I think Karthik சொன்ன மாதிரி, it's a self growth, right? Confidence increase are the, I know in our business community there's so many women, for them it's like a blessing சொல்லலாம் இந்த business, because they have like small kids, or for some reason அவங்க ஜாபுக்கு விட்டு வெளியே போக முடியல, they are sitting at home, and just because of this business their life has changed, drastically changed, right? So and they are saying that 2 years 3 years before, whatever version was I is gone somewhere, is lost somewhere, right? That fearness and the ஒரு பயம், the unconfident, என்ன சொல்வாங்க, கான்ஃபிடன்ஸ் இல்லாதது, and thinking that I can never do anything in my life, அந்த மாதிரி ஒரு ஷெல் இருந்து they have come out. And not only it has changed their personal life, and of course, like as a woman, I would say it's very important. If the woman of the house is happy, the whole house is happy. Right? That's what I feel, right? The children are happy, husband is happy, house is itself is in a happy environment, right? But if the women of the house is not happy, you can feel that sorrowness, coming over whole family. So I feel that's very important. Money factor, of course, is a very very important thing illan solla, but the other positive things which comes along with this business is very unique, very very unique. And that it comes sitting at the comfort of your own house. Exactly. And you're just taking video or chatting like this, discussing unga business பத்தி பேசுறீங்க, and the only motive is
to spread the goodness of this project. Business, right? So அதுதான் நான் சொல்வேன். So now I'm very comfortable talking. I don't have any issues. I started doing my lives, I think, for 2-3 months within I was in the business, I was doing my own lives, right? So though from a person who was not even posting one picture, within 2 or 3 months I was doing my lives. So because of the training is so good, the only thing is your mindset. You have to come out of it. Correct. So Correct. that was my experience. Nice. Thanks, Sunita. So bottom line என்னன்னு பார்த்தீங்கன்னா, this is one of the very few opportunities which transforms you. நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, எவ்வளோ இன்ட்ரோவர்ட்டா இருந்தீங்க, எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளா இருந்தீங்க சோஷியல் மீடியால வர்றதுக்கு, அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் யூ. அதுக்கப்புறம் நீங்களே யோசிப்பீங்க, நானா இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு இது கொண்டு வந்து விடும். இதுல கத்துக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு, கத்து கொடுக்கறதுக்கும் நிறைய இருக்கு. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் கத்து கொடுக்க ரெடியா இருக்கோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே இது வந்து இது ஒவ்வொருத்தரோட பிஸ்னஸ். இது என்னோட ஓன் பிஸ்னஸ், கார்த்தியோட ஓன் பிஸ்னஸ், சுனிதாவோட ஓன் பிஸ்னஸ் அண்ட் ஆதியோட ஓன் பிஸ்னஸ். அப்படிங்கும்போது எண்ட் டு எண்ட் நம்மளே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு நம்மளால ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்க முடியும் பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம். இதை வந்து தனியாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இது எங்கே போய் கற்றுக்கிறது, யாருக்கிட்ட கற்றுக்கிறது, எப்போ கற்றுக்கிறது, யார் சொல்லிக் கொடுப்பா, எனக்கு எப்போ டைம் இருக்கும், அவங்களுக்கு எப்போ, இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஆனால் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் எவ்ரி திங் இஸ் அவைலபிள் அட் யுவர் டிஸ்போசல். உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் போய் அதை ப்ளே பண்ணி பார்த்து கற்றுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வீக்லி கனெக்ட், நாங்கள் யூஸ்வலி வீக்லி ஒன்ஸ் கனெக்ட் பண்ணி பேசுவோம். யாருக்கு என்ன ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யார் எங்கே ஸ்ட்ரக் ஆயிருக்காங்க, வி ஹெல்ப் ஈச் அதர். ஸோ அந்த மாதிரி கனெக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் மீட் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணி யூ கேன் கெட் இட் சார்ட்டட் அவுட். ஸோ நிறைய அவென்யூஸ் இருக்குது. ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய அவென்யூஸ் இருக்குது இந்த பிஸ்னஸ் மாடலில். ஸோ அதனால நீங்கள் வந்து எனக்கு இது தெரியல, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியல, இல்லை எனக்கு செய்ய முடியாது, செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் ஸ்டக்கே ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா திஸ் இஸ் ஆல் அபவுட் மார்க்கெட்டிங். இப்போ நீங்கள் ஒருத்தர் இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 4 பேருக்கு தெரியணும்னா அதை தெரிய வைக்கிறதுக்கு வாட் இஸ் த பெஸ்ட் வே டு டூ இட். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை சுற்றி ஒரு 10 பேர், 100 பேர், 1000 பேர் இருப்பாங்களா? அதுக்கு மேலே என்ன பண்ணுறது? எப்படி மற்றவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு உங்களை எப்படி மார்க்கெட் பண்ணிக்கிறது, நம்மளை எப்படி மார்க்கெட் பண்ணிக்கிறது? தட்ஸ் வேர் த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் கம் இன். நம்ம இது வரைக்கும் என்டர்டைன்மெண்ட்க்கும் டைம் பாஸ்க்கும் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சேம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் இஸ் நவ் ஹெல்பிங் அஸ் இன் அவர் பிஸ்னஸ். இப்போ கூட நீங்கள் எங்களை வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ்புக்லேயோ, யூடியூப்லேயோ, இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஹவு இஸ் இட் பாசிபிள்? பிகாஸ் வி ஆர் வில்லிங் டு ஷோ அப். லைக் நாங்கள் வந்து பேசுகிறோம். ஏன்னா எங்களுக்கு எங்களோட கோல் என்னன்னா, இதை பார்த்துட்டு இருக்கிறவங்கள வந்து யூனோ we should share this opportunity, the benefits of this opportunity, and let you decide. நீங்க டிசைட் பண்றதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு கொடுத்து then we will let you decide. ஏன்னா இதுல வர்ற வருமானம் தேவையா இல்லையா நீங்க தான் முடிவு பண்ணணும். இது உங்களுக்கு சரியா வருமா வராதான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா அந்த முடிவு எடுக்க தேவையான எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு இந்த மீடியமை தான் நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு இந்த பிஸ்னஸில் இறங்குனா கூட எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமாக பிஸ்னஸ் பண்ணுவோம். எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படின்னா வில் யூஸ் அட்ராக்ஷன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதில் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, நான் எப்படி கற்றுக்கிறது, எல்லாமே ட்ரைனிங் வீடியோஸில் இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் நாட் எனக்கு இது இல்லை, இந்த மாடல்ல, இந்த பிசினஸ் மாடல்ல இந்த ஏரியா, இந்த விஷயத்தை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. எண்ட் டு எண்ட் 360 டிகிரிஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கும். இந்த பிசினஸ் மாடல், பிசினஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, இதுல எவ்வளவு ப்ராஃபிட் வருது, என்ன ஏதுங்கிறது மட்டும் இல்லாம, நீங்க இத உங்க ஓன் பிசினஸா எடுத்து செய்யறதுக்கு என்னென்ன பண்ணணும். ஸோ பிசினஸ்ன்னு வரும்போது நம்ம அவளே சொன்ன மாதிரி பிராண்ட் வரும், பிராண்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டிங் வரும்.
ஸோ அது அப்போ ஒரு கொஸ்டின் வரும், எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, எனக்கு தான் மார்க்கெட்டிங்கே தெரியாது. அதை ஆன்சர் பண்றதுக்கு தான் எல்லா ட்ரைனிங்ஸ் இருக்கு. இந்த மாதிரி செஷன்ஸ் நாங்க கண்டக்ட் பண்றோம், எங்க கூட சேர்ந்து நீங்களும் கத்துக்கலாம். அண்ட் வி ரெக்கமெண்ட் ஸ்மால் ஸ்டெப்ஸ், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஆதி அண்ட் சுனிதாலாம் சொன்ன மாதிரி ஜஸ்ட் போஸ்ட், ஏதோ ஒரு போஸ்ட் போடுறது ஃபேஸ்புக்கில். ஸோ இட் பிகம்ஸ் அ ஹேபிட், வி பிகம் கம்ஃபர்டபுள் போஸ்டிங். எடுத்த உடனே நம்ம வீடியோ போடுறது, நம்ம பிக்சர் போடுறது விரும்ப மாட்டோம், ஃபைன். பட் வி கேன் கெட் ஸ்டார்டட் வித் சம் போஸ்டிங், தென் வித் அவர் ஃபோட்டோஸ், தென் வித் அவர் வாய்ஸ்லெஸ் வீடியோஸ், தென் வித் அவர் இப்போ ஒன் கனெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒன் எங்கள் கூட பேசலாம், அதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம மார்க்கெட் பண்ணலாம். இந்த மாதிரி வீக்லி கணக்கில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், அதை ரெக்கார்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் நாட் ஆஸ் காம்ப்ளிகேட்டட் ஆஸ் யூ திங்க் இட் இஸ். அதான் சொல்ல வரேன். எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் அவங்கவுங்க பிஸ்னஸ்னு வரும்போது we are ready to show up, we are ready to come up in front of the camera and we are ready to talk. இது எப்படி முடிஞ்சதுன்னா just simply because of practice and the trainings and the team. So அந்த மாதிரி we are really happy to help you in any ways that you are looking for help, and any questions you are looking for answers. We are all here to support you, guide you, and suggest the right things to do based on your என்ன சொல்றது, அந்த லிமிட்டேஷன்ஸ். ரைட்? எல்லாருக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் we can still work around. அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இல்லை அதுக்கு வேற என்ன ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு we can work around and make you comfortable doing this, because end of the day this is not a business you should ignore. அதுதான் எங்களோட மெயின் குறிக்கோளும் கூட. நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க, உள்ளே இறங்கி பாருங்க. ஏன்னா this comes with a 30-day money back guarantee. ஸோ அது வந்து that makes it more risk free. ஸோ நாங்கள் சும்மா பேசிட்டு மட்டும் இருக்க போகிறதில்ல. we are going to walk you through every single step that we are doing in this business. எல்லாத்தையும் விட நான் சொல்றது, இவங்க சொல்றது, அவங்க சொல்றத விட நீங்களே தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா லைக் ஐ செட், யூ ஆர் த டெசிஷன் அத்தாரிட்டி. உங்களுக்கு இது சரியா வருமா, உங்களுக்கு இந்த இன்கம் அவசியம் தேவைப்படுமா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கப் சொல்யூஷன் வேணுமா, இது வந்து எங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும் எந்த கண்ட்ரியில இருந்தாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஃபிளெக்சிபிலிட்டிலாம் இருக்கும்போது, இது லைஃப் லாங்கா செய்ய முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்கும்போது, இது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா நீங்க தான் டிசைட் பண்ணணும். அந்த பாயிண்ட் வரைக்கும் வில் டேக் யூ, வில் கைட் யூ, வில் கெட் யூ தேர், அண்ட் இட்ஸ் ஆல் அப் டு யூ. அதுக்கப்புறம் இட்ஸ் ஆல் அப் டு யூ. ஒருவேளை உங்களுக்கு ஓகே சரியா வரும்னு நினைக்கிறேன், நீங்க வந்து நீங்க அடுத்த ஸ்டெப் எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா, we are all here to help you, more than happy to help you and guide you every single step of the way. ஸோ இன்னைக்கு பேசின டாபிக், இந்த இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல மார்க்கெட்டிங்னா நீங்க நினைக்கிற மாதிரி மார்க்கெட்டிங் ஒரு ராக்கெட் சயின்ஸே கிடையாது. இட் இஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் ஆஸ் ஈஸி அஸ் காலிங் அ ஃப்ரெண்ட் அண்ட் டாக்கிங் த்ரூ அ வீடியோ கால். அவ்வளோதான். அவ்வளோ சிம்பிளாக இதை நம்ம பண்ண முடியும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதைத்தான் நாங்களும் பண்ணுறோம். எங்களோட பேஜஸில் பார்ப்பீங்க, யூடியூப் சேனல்ஸில் பார்ப்பீங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ரிசர்வேஷன்ஸ், கன்சர்ன்ஸ், கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா please ping us, ask us. We will be more than happy to help you in any way we can. Any other closing thoughts, Karthik, Sunita? Yeah. Okay, good. எல்லாமே சொல்றீங்க, எல்லாமே Nice. So நீங்க ஒருவேளை இது நீங்க லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல ரெக்கார்டிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட, you are more than welcome to join in any of our Monday live sessions. நீங்க வந்து உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். we'll be more than happy to answer right there on the call. நீங்க கேமரா ஆன் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை. பட் if you want to show up, that's absolutely great. But even otherwise, we welcome you to join, ask questions, and we'll be more than happy to answer. மீண்டும் அடுத்த ஒரு செஷன்ல மீட் பண்ணுவோம். ஏன்னா இன்னும் நிறைய நம்ம பேச வேண்டியது இருக்கு, நிறைய டாபிக்ஸ் இருக்கு, நிறைய காமிக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். அதனால we'll meet again next Monday 8 o'clock EST.
இன்கேஸ் லைவ் நீங்கள் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா ரெக்கார்டிங் பாருங்கள், கொஷின்ஸ் கேளுங்க. வில் பி ஹாப்பி டு ஆன்சர் அண்ட் கெட் பேக் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். திரைக்கடல் ஓடாமலும் திரவியம் தேடலாங்கிறத மறந்துடாதீங்க. வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. Thank you. Bye bye. Take care. Bye. நன்றி.